கொஞ்சம் நேரம் காமாக இருக்க முடியாது. வெயிட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்கவே முடியாது. எதுவும் தேடி போகாதீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நல்லா நான் சொல்கிறத கேளுங்க. திடீர் ஆலய தரிசனங்கள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். சில நல்ல திருப்பத்தை உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் லேட் நைட்டில் தான் கிடைக்கும். அதனால் செல்லெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல தகவல்கள் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்கு செட் ஆகாதவங்களோட தெரிஞ்சு கூட அவங்கள செட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையணும். உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்களோட செட் ஆகாதவங்களோட உங்கள் மைண்டை செட் பண்ண நினைக்காதீங்க. விலகி நில்லுங்க. வேஸ்ட்டு டைம் அவங்களோட செட் பண்ணுறது. எதை செய்தாலும் குற்றம் சொல்லக்கூடிய உலகம். முதல்ல தெரிஞ்சுங்க. நம்மளை புரிஞ்சிக்காது. இன்னும் உங்கள் உடம்பையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்கள் உடம்பை தேவையில்லாமல் புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு ரணகலம், உங்களுக்கு ஓவராக சில கஷ்டங்களை எல்லாம் கொடுப்பாங்க, பேசுவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா முகத்திலே குத்துணும் போல கூட இந்த வாரம் தோன்றும். ப்ளீஸ் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. டென்ஷன் ஆக வேண்டாம். ஃப்ரீயாக இருங்க. இந்த வாரத்தில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப காமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.